விமானப்படையில் அதிவேக சூப்பர்சானிக் விமானங்கள் இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் களமிறக்கப்பட்டன. பயணிகள் விமான சேவையிலும் அதிவேக சூப்பர்சானிக் விமான சேவையை துவக்க உலகின் பல நாடுகள் முயன்றன. ஒலியை விட அதிக வேகத்தில் பறக்கும் சூப்பர்சானிக் விமானங்களை பயணிகள் விமான சேவைக்கு பயன்படுத்துவது 70கள் வரை சாத்தியமாகவில்லை. பிரிட்டிஷ் பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பான கன்கார்ட் விமானம் 1976 உருவானது. 2 நாட்டு அரசுகளின் உதவியுடன் இந்த பிரம்மாண்டமான அதிவேக விமான சேவை துவக்கப்பட்டது. நூறு பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஒலியை மிஞ்சிய வேகத்தில், அதாவது மணிக்கு 1330 மைல் வேகத்தில் பறக்க தொடங்கியது கன்கார்ட் விமானம். விமானிகள் அமரும் கேபின் பகுதி வளைந்து கீழ் நோக்கி மடியும் ஏற்பாட்டுடன் கட்டமைக்கப்பட்டது கன்கார்ட். விமானம் கிளம்பும் போதும் தரை இறங்கும் போதும் விமானிகளுக்கு தெளிவான பார்வை கிடைக்க அப்படி ஒரு விந்தையான ஏற்பாடு. மிக பெரும் ஓசையோடு பறந்ததால் பல நாடுகளில் கன்கார்ட் விமானம் தடை செய்யப்பட்டது. 27 ஆண்டுகள் வெற்றிகரமாக செயல்பட்ட கன்கார்ட் விமானங்கள் இறுதியில் நிறுத்தப்பட்டன. லாபம் மிக மிக குறைந்து விட்டதால் சேவையை தொடர முடியவில்லை. கன்கார்ட் விமான சேவை துவக்கப்பட்ட தினம் 1976 ஜனவரி 21.